நம்மளால ஒரு காரியத்தை நினச்சி பார்க்குறோம், முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் சொல்வீங்க என்னால் முடியும்னு சொல்வீங்க? எத்தனை பேர் சொல்வீங்க என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்வீங்க? சரியா? அப்போது இன்றைக்கி ஒரு ஒரு ப்ராவர்ப் பார்த்தேன், பழமொழி 400 அப்படின்னு. நாய் வாலை நிமிர்த்த முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பாக நாய் வாலை நிமிர்த்த முடியாது. அந்த நாய் வாலை நம்ம திரும்ப இப்படி சுருட்டி நிறுத்தினாலும் என்ன பண்ணுவோம்? திரும்பவும் அதே சுருண்டுக்கும்ல. இது ஏன் முன்னோர்கள் இந்த ப்ராவர்பை சொன்னாங்க? காரணம் தெரியுமா உங்களுக்கு? சரியா? அதாவது நேர்மை இல்லாத வழியில் முறை தவறி நடக்கிறாங்க இல்லையா? அப்படி நடந்துட்டுருக்கிற ஒருவனை நம்ம மாற்றி அவனை திருத்த முடியும் அப்படின்னு நினச்சா முடியாதுங்கிறாங்க. கற்றறிந்த பெரியவர்களால் சொல்ல முடியுது என்னென்னா, முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் தன்னோட குறிக்கோளை மாற்றிக்கவே மாட்டான். ஏன்னா அவன் 5 விளையாதது 50 விளையாது. அப்போ 5 வயசில் அவன் என் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம், தவறுகள் அவனை திரும்ப மாறாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்கிறாங்க பழமொழி 400. ஆனால் முடியாதுன்னு ப்ராவர்ப் சொல்லுது. ஆனால் இதை முடியும்னு காமிச்சவங்க யாருன்னா, அன்னை எலிசபெத் ப்ரை அப்படிங்கிறவங்க. ப்ரைங்கிறது அவங்களுடைய கணவரோட பேர். இவங்க லண்டனை சார்ந்தவங்க. சரிங்களா? நிஜமாவே குற்றவாளிகள் எல்லாரும் மனம் திருந்தணும், சிறை கைதிகள் எல்லாம் மனம் திருந்தணும். அதாவது சிறை கைதிகளை பார்த்தா என்ன பண்ணுவோம்? அக்யூஸ்டுன்னு சொன்னால், ஐயோ இவன் அக்யூஸ்டாச்சு, இவனை பார்த்தா பயமாக இருக்கே, இவன் குழப்பம் பண்ணிடுவாமா, இவங்ககிட்ட போய் பேசாதீங்கம்மா, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சிறை கைதிகளுக்கும் மறுமலர்வான ஒரு மறுவாழ்வை கொடுக்கணும், ஒரு மலர்மலர்ச்சி தந்து ஒரு மறுவாழ்வை கொடுக்கணும்னு வந்தவங்க தான் யார்? இந்த எலிசபெத் ப்ரை அப்படிங்கிறவங்க. சாதாரணமாக எல்லாராலையும் செய்ய முடியுமா? தண்டனையால் மட்டும்தான் ஒரு குற்றவாளி திருத்த முடியும்னு இருந்த விஷயத்த அன்பால் கூட சிறை கைதிகளை மாற்ற முடியும்னு சாதித்தவங்க தான் யார்? இந்த எலிசபெத் ப்ரைங்கிறவங்க. சரியா? இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த சிறை கைதிகளுக்கு பள்ளிக்கூடம் தன் சொந்த செலவிலேயே ஆரம்பித்தாங்க. தன்னோட வீட்டிலையே ஏழை எளியவங்களுக்கெல்லாம் இலவசமாக பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வீட்டிலையே கற்றுக் கொடுத்தாங்க. யாரோ எத்தனை பேர் நம்ம இப்போ செய்கிறோம் சொல்லுங்கள்? அது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணாங்க, ஒரு கண்காட்சி கூடம், பொருட்காட்சி சொல்லுவோம்ல, ஓகேவா? அந்த பொருட்காட்சி கூடமாகவே என்ன பண்ணாங்க, தன்னுடைய அந்த சிறை கைதிகள் இருக்கக்கூடிய இடத்த பொருட்காட்சியாகவே மாற்றினாங்க. தொண்டு மனப்பான்மை, கடின உழைப்பு, அவங்களோட விடாத நம்பிக்கை, இதனால் சாதித்தவங்க தான் யாருன்னா எலிசபெத் ப்ரைங்கிறவங்க. சரியா? இவங்க வெறும் கைதிகளுக்கு மட்டும்தானா? அப்படி என்ன செஞ்சாங்க? ஆதரவற்ற அந்த அனாதைகளுக்கு கூட நிறைய உதவிகள் செஞ்சு காப்பாற்றினவங்க தான் இவங்க. தொண்டு மனப்பான்மை நிறைஞ்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதை சார்ந்து நிறைய பெண்கள் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு தோள் கொடுத்து அன்னை எலிசபெத் ப்ரை அவங்களுக்கு உதவி செய்ய வந்தாங்க. சரியா? ஸோ இப்போ சொல்லுங்கள், நாய் வாழை நிமித்த முடியுமா முடியாதா? சரி, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஏன்னா எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, தானே நீ எவ்வளோ சொல்கிற, எவ்வளோ போட்டாலும் உனக்கு புத்தியே வரலன்பாங்க. ஆனால் நான் எப்படி தெரியுமா, குற்றவாளிகளாக பார்க்க மாட்டேன். ஒருத்தன் தப்பு செஞ்சானா அவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அதுக்கு காரணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த காரணங்களை அறிஞ்சு மனம் திருந்தணும்னு நினைப்பேன். நான் சந்தித்தவங்க நிறைய பேர் குற்றவாளிகள் தான், ஆனால் அவங்க குற்றவாளிகளை பார்க்க மாட்டேன். ஏன்னா சூழ்நிலையால் தான் ஒரு மனுஷன் தப்பு செய்கிறான், அதுதான் உண்மை. சரிங்களா? இப்போது நான் பார்த்த முதல் கைதி யார் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன் பையன். அவன் சொல்கிறான், மேரேஜ் ஆகிட்டு 2 குழந்தைங்க. என்னை பார்த்தோன்னே சொல்கிறான், அவன் போய் சொல்கிறான். எப்படி போய் சொல்கிறான்? எனக்கு கல்யாணம் இன்னும் ஆகவே இல்லைங்க. அப்போ எங்கள் அம்மா கேன்சரில் இருக்காங்க. நான் எங்கள் அம்மாவை அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் கூட்டிகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கேன். என்ன பண்ணுவேன், எங்கள் ஊர்லேருந்து பொத்தேரியிலேருந்து நான் கேன்சர் இன்ஸ்டியூட் வரணும். ஸோ நான் சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு ஆகக்கூடிய அந்த பேக்கேஜ் செலவை நான் உனக்கு தரேன். சரியா? உனக்கு அந்த வருமானமாக தரேன். நீ அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணு, நீ உனக்கு பயன்படுத்திக்கோ. சரியா? அந்த பணம் வரக்கூடிய வருமானத்தை நீ அந்த ஓலா சார்ஜ் இல்லாமல் உனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஓகேவா? அப்போ ஒத்துக்கும் போது என்னாச்சு, இந்த மாதிரி பல முறை, ஒரு முறை கிடையாது. அப்போ அவனுடைய ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியாக பார்க்கும்போது, அப்போ நான் அவனுக்கு கோவில்களும் தெய்வங்கள் பக்தியை சொல்லும்போது அவன் சொன்னான், நான் ஹிந்துவாக இருந்தேன், கிறிஸ்டியனாக மாறிட்டேன். சரி, நீ ஹிந்துவாக இருந்தால நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அந்த தெய்வம் எனக்கு எதுவுமே நல்லது செய்யலை. அப்போ நான் அவனை ஒரு நாள் பாபா கோயில் கூட்டிகிட்டு போனேன். அப்போ நான் சொன்னேன், நீ இன்னும் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கப்பா, மட்ட தேங்காய் கொடுத்தா கூட உன் பாவம் தீராதுன்னு சொல்கிறாங்க. உன்னுடைய கர்ம பலன் அந்த அளவுக்கு இன்னும் கஷ்டங்களாக கொடுப்பேங்கிறாரு, இன்னும் நீ திருந்தலையா அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் அவன் தப்பை ஒத்துக்கவே இல்லை.
அடுத்து நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன். சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நான் சொன்னேன், அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவனுடைய மனைவிக்கிட்ட இருந்து. அம்மா இவருக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. நான் சொன்னேன், நீ எவ்வளோ தப்பு சொன்ன, எவ்வளோ பொய் சொன்ன, சரியா? ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் கூட நான் வந்து என்ன பண்ணுறேன், உன்னை வந்து குற்றவாளியாக நான் நிறுத்தவே இல்லை, சரியா? நீ குற்றவாளியே கிடையாதுன்னு நான் உன்னை முடிவு பண்ணேன். ஆனால் நான் உன்னை என்ன பண்ணேன், சீர்திருத்த நினச்சேனே தவிர்த்து உன்னை குற்றவாளியாக எல்லாரும் நிறுத்தணும்னு நினைக்கல. அப்போ சர்ச்சு வாசல் நான் அழுதான். எப்படி அழுதான், நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேம்மா, இது வரைக்கும் நிறைய பொய் சொல்லியிருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு நல்ல செல்ஃபோன் இருந்திருந்தா என்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்தியிருந்தா எனக்கு வந்து ஓலாலேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்க கூட வசதி இல்லை. நான் அப்போ ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து இனிமேல் நீ பொய் சொல்லி வாழாத. அப்போது என்ன பண்ணால் அவனை வந்து ஒரு 10 நாள் கழித்து திரும்ப பார்த்தேன். அடுத்து 1 மாதம் கழித்து திரும்ப பார்த்தேன். ஒரு நல்ல மனிதனாக மாறி இருந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிப்பா அப்படின்னு. இது ஒரு ரியல் எக்ஸாம்பிளா. அதுக்கு அடுத்து இந்த மங்கள்ராஜ், கயல்விழி, முத்துமாணிக்கம் அப்பா, திருநாவுக்கரசண்ணா, ரமேஷ்குமாரி இவங்கெல்லாம் ரொம்ப தப்பாக இருந்தாங்க. எல்லாரும் ஏமாற்றக்கூடிய விஷயங்கள்ல இருந்தாங்க. நான் பக்தியாக இருந்ததுனால எல்லாருக்கும் சிவனுக்காக தொண்டு செஞ்சேன். அப்போ அவங்கள கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, தன்னை குற்றவாளிகளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ ரீசன்ஸ் கேட்டேன், அதுக்கு என்னப்பா காரணம், நீங்கள் ஏன்பா பொய் சொன்னீங்க, நீங்கள் ஏன்பா திருடுனீங்க, நீங்கள் ஏன்பா இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எனக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, எல்லா பொய்யையும் என் மேலே சுமத்தி பழி வந்து பாவங்கள் சுமக்கிறவளானா மாதிரி அவங்க நன்மையானவங்களாக இருந்தாங்க. எனக்கு மனசெல்லாம் வேதனை, சரிங்களா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு செயலை அவங்க எனக்கு செஞ்சாங்க? அப்போது நான் என்ன பண்ணேன், நாம் குருவினுடைய வார்த்தை கேட்டு சத்தியமாக தானே வாழ்ந்தோம். அப்போ நமக்கு இப்படி துன்பம் வரும், ஓகேவா? ஸோ அதுக்குரிய காரணத்துக்குரிய பலாபலனை அவங்களே அனுபவிக்கணும், நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே. அப்போ அவங்க இன்றைக்கி வரைக்கும் மாறி இருக்காங்களான்னா கிடையவே கிடையாது. சீட்டிங்கை நிறுத்தவே இல்லை. இன்னும் பல பேர்கிட்டையும் பொய் சொல்லி பணத்தை வாங்கிறது, பறிக்கிறது, பலருடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய செயலை தான் செய்கிறாங்க, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோகிலான்னு ஒரு பெண்ணை பற்றி சொல்லியிருப்பேன். எப்படி எல்லா ஆண்களையும் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து பணத்தை பறித்து ஏமாத்துறாங்க அப்படின்னு. இவன் முதல்ல நான் கொடுத்து அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. வாய்ப்பு கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கலாம், வசதி வாய்ப்புகளோடு எல்லாருமே இருக்கிறா. ஆனால் இன்றைக்கும் திருந்தவே இல்லை. இதே போல் தான் பலர் தன்னுடைய சுயநலத்துக்காக பணத்துக்காக ஓடுறாங்க. பாவம் இல்லையா? இது ஒருத்தர் அடிக்கிறது பாவம் இல்லையாங்க? ஆனால் அதோட பின்னணியை உணர்ந்து ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கும்போது தன்னை திருத்திக்கலைன்னா நம்ம மனுஷங்களே இல்லை. இதை தான் வந்து வீடியோவில் இதுதான் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய குரானில் என்ன ஓதுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது, நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க, யாரையும் என்ன பண்ணக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, சரியா? குற்றம் சொல்லக்கூடாதுன்னா எதனால் குற்றம் சொல்லக்கூடாது? குற்றவாளிகளுக்கு நட்சத்திர தேவதைகளாக நம்ம வந்து தன் தவறுகளை வந்து சுட்டி காட்டி சில விஷயங்களை பேசுகிறோம். அப்போ அவங்க நம்மளை திருத்திக்கிறோம். திருத்தாத சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன பண்ணுது, கடவுள் வாய்ப்பு கொடுக்குறாரு, உங்களை திருத்தத்துக்காக இந்த மனுஷங்களை அனுப்பிச்சேன், நீ வந்து செஞ்சியா செய்யலை, இதெல்லாம் நீ செய்த தவறுகள் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த மனிதர்கள் திருந்தலை, அந்த மனுஷன் திருந்தினா, ஓகே? அதே மாதிரி குடிகாரனாக இருந்தவங்க. அப்போ நான் சுவாமியை பக்தியோடு கேட்பேன், அப்பா உங்களால் முடியுமா, உதவி செய்ய முடியுமா? அப்போ அவங்களும் என்ன பண்ணாங்க, உதவி செய்ய ஆரம்பித்தாங்க, முன் வந்தாங்க, எனக்காக உதவி செய்ய வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், இன்னைக்கு நாய் வாழ நிமித்த முடியாது அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களும் இருக்குது. நம்மால் முடியும்னு நினச்சி பாசிட்டிவாக இறங்கி சாதிக்கக்கூடிய பெண்கள் இந்த குற்றவாளிகளாக சீர்திருத்த பள்ளிகள் பாருங்களேன், நிறைய ப்ரெசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து அடைப்பட்டு இருக்கிறவங்களெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, இது மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லை, நாங்கள் தப்பு செஞ்சோம், இந்த மாதிரி திருந்த வாய்ப்பு கொடுத்து திருந்துறவங்களும் இருக்காங்க. ஸோ 2 ப்ராவர்பில் இருந்து வரக்கூடிய விஷயமும் சாதிக்க முடியுங்கிற அன்னை எலிசபெத் பிரேயோடைய விஷயங்களும் ஒன்று தானே, சரிங்களா? ஸோ உன்னால் முடியும் நம்பு அப்படின்னு சொன்னால் என்ன முடியும், எல்லாமே முடியுங்க, ஓகே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா, இது வந்து ஒரு வீரத்தினுடைய ஒரு தலைவருடைய சமாதியில் இப்போ உட்காந்துருக்குறோம், சரிங்களா? ஸோ இந்த இடத்த சொல்கிறதுக்கு கூட, அதாவது குற்றவாளிகள் 1000 பேர் 1000 விஷயங்கள் சொன்னாலும், ஓகேவா, 1000 விஷயங்கள் சொன்னாலும் சில நன்மைகள் நடப்பதற்கு என்ன பண்ணணும், நல்ல விஷயங்கள் செய்யணும், ஓகேவா? தேங்க்யூ.